வணக்கம். இன்றைக்கி நிறைய கப்பிள்ஸ் யங்ஸ்டர்ஸ் வேகமாக காதலிச்சு வேகமாக கல்யாணம் பண்ணி வேகமாக பிரிஞ்சிடுறத நம்ம பார்க்குறோம். சரி, ஃபோனில் நிறைய தொடர்புகள், இல்லை அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், தவறான தொடர்புகள், அதில் தான் மட்டும் காரணம்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி சின்ன விஷயமா இருக்கலாம், அதுவே பூதாகாரமாக வெடித்து டிவோர்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கோ இல்லை அவங்க பிரியணும் அப்படிங்கிற லெவலுக்கோ போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜெலசி, பொறாமை. போட்டியாக பார்க்குறீங்க உங்களோட பார்ட்னரை. அவங்க உங்களோட கூட சம்பாதிக்கலாம். இப்போல்லாம் ஆணும் சரி பெண்ணும் சரி நிறையா நல்லா சம்பாதிக்கிறீங்க. பட் அதுக்குள்ளே ஒரு போட்டி, இல்லை இந்த விஷயத்தை யார் உங்களை விட பெட்டராக பண்ணுறா அப்படின்னு. அவங்க உங்களோட பார்ட்னர். அவங்கள நீங்கள் போட்டியாக நினச்சிங்க அப்படின்னா அது சாதாரணமாக தோணலாம். காலப்போக்கில் அதுவே பெரிய பிரச்சனையாகும். ரெண்டாவது பொசசிவ்னஸ். இவங்க எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வேறு யாரோடையும் பேசினா பிடிக்கிறது இல்லை, வேறு யாரோடையும் அவங்க வெளியே போனால் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ நீங்கள் பொசசிவாக இருக்க 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 நீங்கள் அது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். பட் உங்ககிட்டேருந்து ரொம்ப தள்ளி போக ஆரம்பிப்பாங்க. கவனமாக இருங்க. மூணாவது ஓவர் டிபெண்ட். அதாவது இவங்க தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிறது. அவங்கள தாண்டி வேறு உலகமே இல்லைங்கிற லெவலுக்கு ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியாது. ஒரு ரொம்ப ஹர்ட் ஆவீங்க ஈஸியாக, அவங்க ஏதாவது சின்னதாக சொன்னால் கூட. ஸோ அளவுக்கு மீறி ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி, அது தவறு தான். அடுத்து மனதார மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணாமலே இருக்கிறது, ஹஸ்பண்ட்கிட்டேயோ ஒய்ஃப்கிட்டேயோ. ஸோ அது ரொம்ப தவறானது. ஏன்னா தவறான இடத்துல அது வெளியே வரும், அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை தேடி தரும். ஸோ கொஞ்சம் ஓப்பனாக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து கணவன் தாண்டி இல்லை மனைவி தாண்டி வேறு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே இருக்கிறது, அதுவும் தவறானது. நீங்கள் 2 பேரும் அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பட் சோஷியலைசிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபையோ தாண்டி மற்ற உறவுகளுக்கூடையும் ஒரு நல்ல தொடர்பு, ஒரு அன்பு, பாசம் அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனலி இது ரொம்ப நடக்குது. அதாவது எல்லாருக்குமே ஆன்லைனில் ரீல்ஸ் போடணும், ஃபோட்டோஸ் போடணும் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்காது. உங்களுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்படிங்கிறது. உங்களுக்கு பிடிக்குதா போடுங்க, அவங்கள கம்பல் பண்ணாதீங்க. அதே போல் உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுடுங்க. அதுக்காக அவங்கள போடாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ இந்த விஷயம்லாம் சாதாரண சின்ன விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் லேட்டர் ஸ்டேஜஸில் இதுவே பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட் கப்புளாக ஹாப்பி கப்புளாக இருக்கணும் அப்படின்னா நிறையா விட்டு கொடுக்கணும், நிறையா பொறுப்புகள் எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஊதி பெருசாக்காமல் அவரோருக்குள்ள ஸ்பேஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. டாட்டா.